அனைவருக்கும் வணக்கம். அ நான் என் ஹரிஹரன், அ இயக்குனர், ஷைன் ஐஏஎஸ் அகாடமி, கோயம்புத்தூர். இன்றைய கேள்வி அரசு வேலைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆ முதல்ல நம்ம அரசு வேலைகள்ல என்னென்ன வேலைகள் இருக்கு? என்னென்ன போர்டு அத கண்டக்ட் பண்றாங்க? அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏ டூ இசட் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில நம்மளுக்கு என்ன வேலை நம்ம போகணும் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். பொதுவா நெறைய அரசு வேலைவாய்ப்புகள் இருக்கு. மத்திய அரசு வேலைவாய்ப்புகள், மாநில அரசு வேலைவாய்ப்புகள், யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸு, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸு, ரயில்வே எக்ஸாம்ஸு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸு, பேங்க் எக்ஸாம்ஸு, போலீஸ் எக்ஸாம்ஸு, அதேபோல டெட்டுன்னு சொல்லுவாங்க. டிஆர்பி ரிலேட்டடான எக்ஸாம்ஸு. இந்த மாரி நெறைய எக்ஸாம்ஸ் இருக்குதுங்க. ஸோ அத பத்தின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அதுக்கப்புறம் நீங்க அத சூஸ் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு யுபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். அது வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ங்கிற போர்டு கண்டக்ட் பண்றாங்க. குரூப் ஏ எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இது வந்து நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். வருடத்துக்கு ஒரு முறை இத கால்ஃபர் பண்ணுவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஃபெமிலியரா தெரிஞ்ச ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இந்த மாரியான 23 கேடருக்குள்ள எக்ஸாமினேஷன்ஸ் தான் யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இது வந்து இந்தியாவிலேயே ஹையஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுங்க. ஸோ இத பத்தி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் குரூப் பி ஆஃபீஸர், குரூப் சி அண்ட் குரூப் டி ஸ்டாஃப்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் இவங்கள ரெக்ரூட் பண்ணக்கூடிய போர்டு தான் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க. யுபிஎஸ்சி வந்து குரூப் ஏ, எஸ்எஸ்சி வந்து குரூப் பி, குரூப் சி, குரூப் டி இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் அதில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன ஒரு சிலபஸ் தான். அதே போல் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது. அதே போல் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ட் டெஸ்ட் எல்லாம் இல்லை இதில். சவுத்தில் காம்படிஷன் கம்மியான எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன். ஸோ இதை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் எக்ஸாமினேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஒரு பேங்கிங்கிறது ஒரு அதுக்கு படிக்கக்கூடிய சிலபஸ் வந்து ஒரு காமன் சிலபஸுங்க. இதில் வந்து ஆல் ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் எல்லாத்துக்குமே பேங்கிங் படிக்கக்கூடிய ஒரே சிலபஸ் தான். இதில் பேங்க் எக்ஸாமினேஷன், இன்சூரன்ஸ் எக்ஸாமினேஷன், டெவலப்மெண்ட் பேங்க்ஸு, தென் வந்து என்பிஎஃப்சிஸ் இது எல்லாமே நிறைய ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அது போய் இபிஎஃப்ஓ, இஎஸ்ஐ, கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த சிலபஸ் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிஓ அண்டு கிளர்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஓன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். இதில் பார்த்தீங்கன்னா அக்ரி ஆஃபீஸர், ஐடி ஆஃபீஸர், ராஜபாஷா ஆஃபீஸர், அதே போல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ஹெச்ஆர் ஆஃபீஸர் இந்த மாதிரியான நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குங்க. ஸோ பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரை ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் பண்ணோம்னா அதை நம்ம சூஸ் பண்ணலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ். இது நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளேயே ஜாப்பில் ஜாயின் பண்ணி ரிட்டையர்ட் ஆகணும்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் நம்ம சூஸ் பண்ணலாம். மற்ற எல்லா எக்ஸாமினேஷன்ஸுக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. பட் டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு கம்யூனிட்டிஸுக்கு, ரிசர்வ்டு கேட்டகரிஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வயசு வரையும் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதலாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரே ஏரியா வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன். இதில் நம்மளுக்கு நிறைய குரூப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம காமனாக எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன் குரூப் 1 எக்ஸாமினேஷன், குரூப் 2 எக்ஸாமினேஷன், குரூப் 2A எக்ஸாமினேஷன், குரூப் 4 அண்டு விஏஓ எக்ஸாமினேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம காமனாக எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இன்னும் ஸ்பெஷலைஸ்டு டிகிரி படிச்சிருக்கணும், அல்லது ஸ்பெஷலைஸ்டு சிலபஸ் இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சிங்கிறது நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் எழுதலாம். இதில் 10th +2 டிகிரி எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் எக்ஸாமினேஷன். போலீஸ் எக்ஸாமினேஷன் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஃபாரஸ்ட் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிலே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நம்ம தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வாணையம் கண்டக்ட் பண்ணக்கூடிய 2 எக்ஸாமினேஷன் தான். ஒன்று வந்து எஸ்ஐன்னு சொல்லுவாங்க, சப் இன்ஸ்பெக்டர், சார்பு ஆய்வாளர்னு சொல்லுவாங்க, அதுக்கு டிகிரி படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து வந்து பிசின்னு சொல்லுவாங்க, சரியா, போலீஸ் கான்ஸ்டபிள்னு சொல்லுவாங்க, காவலர், 2ஆம் நிலை காவலர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் எழுதலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய சிமிலர் சிலபஸ் தான் நம்மளுக்கு போலீஸ் எக்ஸாம்ஸுக்கு வரும். இதில்
டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு மட்டும். அதே போல் நம்ம எஸ்எஸ்சிக்கு படிக்கக்கூடிய சிலபஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் துறைகள் அதுக்கெல்லாம் நம்ம எழுதலாம். துணை இராணுவ படைகள்னு சொல்லுவாங்க. சிஏபிஎஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், தென் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடி இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கீழே வரக்கூடியது, சிபிஐ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு சென்ட்ரல் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ஐஏ மேற்கொண்டு அதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதுதான் நம்ம எஸ்எஸ்சி படிக்கக்கூடிய சிலபஸை வச்சு நம்ம எழுதிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமினேஷன், டிஆர்பிங்கிறது ஆசிரியர் தேர்வு வாரியம்னு சொல்லுவாங்க. அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழே வரக்கூடியது. இதில் நிறையா இருக்குங்க. காமனாக எல்லாருமே எழுதக்கூடிய அந்த டெட் எக்ஸாமினேஷன், இந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன், டெட் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் நம்ம அண்டர் டிஎன்பிசி சிலபஸ் கீழே வரக்கூடியதுங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஸோ வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து பிஎட் முடிச்சிருக்கணும், அதில் டிடெட் முடிச்சிருந்தால் தான் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஸோ நார்மலாக டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு ஆஃபீஸர் ரேங்க் எழுதணும் அப்படின்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். தென் குரூப் 4 லெவலில் எழுதுறீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும். யூபிஎஸ்சி பொறுத்தளவு டிகிரி கட்டாயமாக முடிச்சிருக்கணும். அதே போல் எஸ்எஸ்சி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, +2 குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் இருக்குது, டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. பேங்க் பொறுத்தவரை நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா தான் எழுத முடியும். ஸோ வந்து போலீஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரை பிசிக்கு 10th குவாலிஃபிகேஷன், தென் வந்து உங்களுக்கு எஸ்ஐக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸையும் பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நன்றி.